கோவை சூலூர் பக்கத்துல ஒரு 10 வயசு குழந்தைய நம்மளாம் கற்பனைக்கு எட்டாத வரை பாத்தீங்கன்னா கற்பழிச்சு கொலை செஞ்சு பக்கத்துல இருக்கிற கிணத்துல பாத்தீங்கன்னா வீசி இருக்கிறாங்க. வீசினது மட்டும் இல்லாம அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க உறவினர் தேடும் போது அவனும் சேர்ந்து அந்த குற்றவாளியும் சேர்ந்து அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தேடி இருக்கிறான். சோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 நாளா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நேஷனல் வைடா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சக்கு அப்புறம் இன்னொரு ஒரு நியூஸும் பாத்தீங்கன்னா வெளியே வருது. அவங்க அந்த போராட்டம் பண்ணதும் அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியாவான ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை தொலைஞ்சு போன அன்னைக்கு அவங்க அம்மா மது போதையில இருந்திருக்கிறாங்க. சோ இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பகீர் நியூஸையும் பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டுருக்காங்க. கடத்திட்டு போனவன் அவங்க அம்மாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா உடைச்சிருக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனையில இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு அறிக்கையை விட்டுட்டு அமைதியா இருந்துட்டாருன்னு சொல்லி போராட்டம் பாத்தீங்கன்னா நடந்தது. சோ அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோ இப்போ இந்த விஷயம் என்ன நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்துல இப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குது. சோ இந்த வீடியோல இது ஃபுல்லும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல இருக்கிற பள்ளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற பாரதி நகர் அப்படிங்கிற இந்த ஒரு நகர்ல பாத்தீங்கன்னா நடக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி அளவுல இந்த ஒரு குழந்தையும் அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா வெளியே விளையாண்டு இருந்திருக்கிறாங்க. சோ இந்த 5 மணி நேரத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தன் முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க குடிமாறி போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க குடிமாறி போய் இப்ப இருக்கிற வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 20 நாள் தான் இருக்குது. சோ இவங்க குடிமாறி போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா கார்த்தி அப்படிங்கிறவன் பாத்தீங்கன்னா வீடு காலி பண்ணி பக்கத்து தெருவுக்கு போனதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அந்த கார்த்திங்கிறவன் இந்த புள்ளைக்கு ஆசை வார்த்தை காட்டியும் சாக்லேட் கையில வாங்கி கொடுத்தும் பாத்தீங்கன்னா இந்த புள்ளைய கூப்பிட்டு போனதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இப்படி இந்த புள்ளைய கூப்பிட்டு போய் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிணறு, ஒரு தோட்டம் பகுதி, அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லப்படுறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியில இந்த ஒரு 10 வயசு குழந்தைய பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம பண்ண முடியாதோ, என்னென்னலாம் நம்ம கற்பனைக்கு எட்டினது இருக்கோ எல்லா விஷயமும் பண்ணி அந்த குழந்தை மூஞ்சி எல்லாம் செதைச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன், கேட்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தைய எந்த அளவுக்கு அரக்கத்தனமா பண்ண முடியுமோ எல்லா விஷயமும் பண்ணி அந்த குழந்தைய பக்கத்துல அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலஞ்ச கிணத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா போட்டுட்டு வந்திருக்கிறான். சோ வந்தது மட்டும் இல்லாம இவங்க உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல இல்ல, இவங்க அப்பா பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிருக்கிறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவுல பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. சோ அப்ப இவங்க அப்பா எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இந்த குற்றத்தனம் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. சோ இதுல மொத்தம் அரெஸ்ட் ஆனவங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேரு. ஒன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற இந்த ஒரு சைக்கோவும், இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா மோகன் அப்படிங்கிற இவனுக்கு உடனே அந்த இவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சைக்கோவும். சோ இந்த மோகன் அப்படிங்கிற இந்த ஆள் பாத்தீங்கன்னா இது இந்த பிளான் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பண்ணி முடிச்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு போலீஸ் விசாரணையில எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மறைச்சதுனால இவன் மேலையும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க போலீஸ். சோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் அங்க போராட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க, விடிய விடிய பாத்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. என் குழந்தைய காணோம்னு சொல்லி அப்பாவும் உறவினர்கள் எல்லாம் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம சூலூர்ல பாத்தீங்கன்னா மறியல் பண்றாங்க, விடிய விடிய பாத்தீங்கன்னா மறியல் பண்றாங்க. சோ சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பிள்ளையை பாத்தீங்கன்னா தேடிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 250 கேமராஸ் கிட்ட பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. 5 தனிப்படை அமைச்சு எல்லா விஷயத்தையும் தேடினது போக இவன் கார்த்தி மோகன் அப்படிங்கிற இவனுக்கு 2 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்திருக்குது. இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறானுங்க. போலீஸ் பிடிக்க போகும்போது எகிரி குதிச்சதுல கார்த்திக் பாத்தீங்கன்னா லெப்ட் கையும் லெப்ட் காலும் பாத்தீங்கன்னா அடி வாங்கி உடஞ்சிருக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இதெல்லாம் ஒட்டி சூலூர் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு பாத்தீங்கன்னா கேஸ பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிடுறாங்க. ஃபைல் பண்ணிட்டு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எங்களை எல்லாம் பிடிச்சிடுறாங்க. அந்த பிள்ளையோட உடலும் பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெடியா இருக்குது. சோ இதெல்லாம் முடிஞ்சக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட உடலை பாத்தீங்கன்னா
தன் தாய்க்கே தெரியாம கொண்டு போய் எரிச்சிட்டதா அவங்க அம்மா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ நேத்து அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரஸ் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க குடிபோதையில இருந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அந்த 21ஆம் தேதிக்கு 20ஆம் தேதி அப்போ என் புருஷன் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் வருவாரு, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கருப்பு கலர் ஜூஸுக்குள்ள இந்த சரக்கை பாத்தீங்கன்னா ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. எனக்கு தெரியலீங்க, நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுத்து அதை குடிச்சிட்டேன், நான் ஜூஸ் நினைச்சு கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருச்சு. ஸோ இதனால தான் எனக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா போதைங்கிறாங்க. ஸோ நான் அப்பவும் பாத்தீங்கன்னா போதையில தான் இருந்தேன், நான் இது தெரியாம பாத்தீங்கன்னா எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாதத்தை பத்தினா முன் வைக்கிறாங்க. சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்மணி பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க இந்த குழந்தை காணும்னு சொல்லி சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கோம், நாங்க போய் சாயங்காலமும் போய் அந்த அம்மா போய் எழுப்புறோம், அந்த அம்மா பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை, அந்த அம்மாவுக்கு குழந்தை காணாம போறது தெரிஞ்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில தான் தெரிஞ்சதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு குண்டை தூக்கி பாத்தீங்கன்னா போடுறாங்க. சோ இது நம்ம வேற யார் மேல போட்டாலும் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா பெத்த தாய்மொழியை பாத்தீங்கன்னா இந்த ஒரு குற்றத்தை பத்தின வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் அவர்கள் பத்தின இவங்களுக்கு எந்த விதமான ரொக்க பணமும் பத்தின கொடுக்க கூடாது, இவங்க அம்மாவையும் எடுத்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை பத்தின சொல்றாங்க. குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும், எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது, அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளு தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மொக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். முதலமைச்சர்கிட்ட கோரிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்க விசாரிக்கணும். சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் இன்னுமே பாத்தீங்கன்னா பரபரப்பா தான் போயிட்டு இருக்குது. என்ன ஒரு தாயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவங்க சைடே என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்த்தி அப்படிங்கறது இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்கதான் இவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா சரக்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ யாரு என்ன சொன்னாலும் கடைசியில பாத்தீங்கன்னா உயிர் போனது என்னமோ அந்த 10 வயசு குழந்தைக்கு தான். சோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னா வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நான் பாத்தீங்கன்னா ரொம்ப மன உடைஞ்சு பாத்தீங்கன்னா இரங்கல் தெரிவிக்கிறேன். சோ நீங்க இப்படி ஒரு குழந்தையும் பாத்தீங்கன்னா இழந்திருக்கீங்க. சோ அதுக்கு நான் இந்த மனமார்ந்த இரங்கலை பாத்தீங்கன்னா நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாரு. இந்த மாதிரி குற்றங்களை பாத்தீங்கன்னா சமுதாயம் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் இந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யப்படும். எவ்வளவு விரைவா நாங்க இந்த ஆக்ஷன் எடுக்கணுமோ அவ்வளவு விரைவா எடுத்து இதுக்கு என்ன உச்சபட்ச தண்டனையோ அதை பாத்தீங்கன்னா நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நேத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்க வீட்டுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் எல்லாம் நான் செஞ்சு தரேன், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன குற்றம் என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அந்த தண்டனையை வாங்கி தரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சோ இப்போ இதே டிவிக்கல இருந்து ஒரு அமைச்சர் கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்க, பிரஸ் மீட்ல போய் அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அப்போ எடுத்தோன்னே இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒரு பரபரப்பா பேசப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. சோ இது பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் கேட்டிருக்காங்க. கேட்கும் போது அவங்க சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா ஃபர்ஸ்ட் பேசுங்க, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சாயங்காலம் நம்ம 6 மணிக்கு மேல பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அமைச்சர் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அலட்சியமான ஒரு பதில பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இணையதளத்துல பாத்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குது. சோ ஒரு அமைச்சர் அப்படின்னா ஒரு கண் துடைப்பு காட்சி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல், அது எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா அரசியல் பண்றது உறுதி. சோ அது ஒரு மக்கள் ஒரு கண் துடைப்பு காட்சி இல்லைங்க இப்படி நடந்துடக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துடக்கூடாது, நாங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி இருந்தாலே வேலை முடிஞ்சு போச்சே அப்படி சொல்லாம சிரிச்சுக்கிட்டு
6 மணிக்கு மேல வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம தலைவர் எது செஞ்சாலும் நல்லதான் செய்வாருன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை, ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சரிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பொருட்டாங்கூட எதுக்காம, ஒரு மதிக்காம பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டருக்கு இப்படி ஒரு அலட்சியமான விஷயத்தை பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறது எனக்கு என்னமோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ அவனுக்கு பாத்தீங்கன்னா ரிமாண்ட் கொடுத்து இப்போ அவங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை தொட்டி அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நிதி எங்களுக்கு பாத்தீங்கன்னா வரல, அவங்க அப்பா சைடு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாரு, இன்னொரு குழந்தை அவங்க அப்பா சைடு பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க, நான் பாத்தீங்கன்னா பார்க்காமயே அவங்க அப்பா மட்டும் கையெழுத்து போட்டு அந்த குழந்தை உடலை வாங்கி எரிச்சிட்டாங்க, இன்னும் அடுத்து வேற ஏதாவது எவிடன்ஸ் இருந்தாலும் என்கிட்ட அந்த குழந்தையோட உடல் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பு நியாயத்தையும் பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இப்போ எல்லாரும் சோசியல் மீடியால சொல்றாங்க அவங்களை வெட்டணும், குத்தணும், கொல்லணும், சுடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டுல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிளே கிடையாது. அதிகபட்ச தண்டனையே பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கிற இந்த ஒரு தண்டனை. ஸோ என்னையெல்லாம் கேட்டா அவனுக்கு தூக்கே கொடுக்க கூடாது, ஏன்னா இப்படிங்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உயிர் போயிடும். ஸோ அந்த குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைய அவன் இந்த அளவுக்கு ஒரு காமமா பார்த்து அவன் இந்த அளவுக்கு பண்றானா, அவன் இந்த உலகத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இன்னும் என்ன அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ நம்ம இன்னும் பொறுத்ததுன்னு தான் பார்க்கணும். இது நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. ஸோ இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த ஆட்சியில நடக்கலையா, ஏடிஎம்கே ஆட்சியில நடக்கலையா, ஏன் டிவிகே ஆட்சியில மட்டும் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி இதோரும் பாத்தீங்கன்னா எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யாரும் ஆட்சியில பார்க்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சொசைட்டியோட சிஸ்டம் பார்க்கணும். சிஸ்டம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது. சட்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா மாத்தணும். ஏன் என்ன ப்ரோ சட்டத்தை மாத்தணுங்கிற, அதை எப்படி மாத்துவாங்கன்னா எத்தனையோ சட்டத்தை பாத்தீங்கன்னா திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இந்த சட்டங்களையும் திருத்தி அமைச்சா இனிமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி என்னோட விஷயம். சோ இது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படி நடக்குது, 70 வயசுக்கு பாட்டிங்களுக்கு நடக்குது, 30 வயசு ஒரு அம்மாவுக்கு நடக்குது, காலேஜ் போற பிள்ளைக்கு நடக்குதுன்னா, சுதந்திரம் பெற்றும் இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் இல்லாம தான் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இது இந்த மாதிரி அறக்கறைகள் இருக்கிற முடியும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதை எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்லலாம், விஜயவர்கள் வந்து நிறுத்திடுவாரு, படத்துல காட்டுற மாதிரி பண்ணிடுவாருன்னா அது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அது முடியாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா வேற, அரசியலுங்கிறது வேற. சோ நம்ம அதெல்லாம் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டு பாத்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சோ இன்னும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ இது நம்ம ஏத்துக்க முடியாத ஒரு குற்றம் தான். சோ இப்படி ஒரு குற்றமும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது பேசுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாவும் பாத்தீங்கன்னா இருக்குது. சோ நம்ம இதை எதுவுமே பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அவங்களுக்கான அதிகபட்ச தண்டனை என்னமோ அதை பத்தினா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தின என்னோட ஒரு மனநிலை. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.